இந்த பொத்திவில் உள்ள மபாசா பள்ளிவாசல் அதற்கு அருகாமையில் யூதர்கள் சபாட் இல்லம் எனும் ஒரு கட்டடத்தை நடத்தி வருகின்றார்கள். அது சட்டவிரோத கட்டடம் என்று தெரிந்தும் இன்னும் இந்த அரசாங்கங்கள் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த காணி யாரின் பேரில் பெறப்பட்டுள்ளது? அவர்கள் எதற்காக இங்கு வந்துள்ளார்கள்? சுற்றுலா விசாவில் வரும் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் எப்படி இங்கு ஒரு மத நிறுவனத்தை நடத்த முடியும்? அவர்கள் எப்படி ஒரு கடையை இங்கு திறக்க முடியும்? சட்ட ரீதியாக நாம் அணுக வேண்டுமாக இருந்தால் அது தவறு. அதைத்தான் நான் சொல்கின்றேன். இந்தோனேசியாவில் இருந்து வந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகின்றார்கள் விசா காலம் முடிவடைந்ததற்காக. ஆனால் இங்கு இஸ்ரேலியர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. அந்த கட்டடம் இதுவரைக்கும் சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படப்படவில்லை. அருகாமை பிரதேசத்தில் இருந்த இஸ்ரேல் யூதர்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் ஒரு ஈரானியை சேர்ந்தவர்கள். அவருடைய பெயர் பர்ஹாட் சகேரி. அவர் ஒரு ஈரானிய புரட்சிகர படையை சேர்ந்தவர் என்று அமெரிக்கா திணைக்களத்தின் அறிக்கை சொல்கிறது. அந்த படுகொலை செய்ய அருகாமையில் அந்த படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் தான் டொனால்ட் ட்ரம்பையும் படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்ற ஒரு அறிக்கையை அமெரிக்கா நிதி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஆக இன்று இஸ்ரேலின் பிரச்சனை, அருகாமையின் பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை அல்ல. முஸ்லிம்களுக்கு காணி வேண்டும், அது சமபங்காக வேண்டும். அதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இன்று 14,104 ஏக்கர் காணிகள் முஸ்லிம்களிடம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று சிங்களவர்களும் முஸ்லிம்களும் அம்பாறை மாவட்டத்தில் சமனாக உள்ளார்கள். மிகவும் 2 விழுக்காடு 3 விழுக்காடு மாத்திரம்தான் மாற்றம் அடைய போகின்றது. என் அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும், துணிந்து பேச வேண்டும். இந்த இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கும் இந்த சிங்கள பௌத்த குடியேற்றங்களுக்கும் எதிராக நாம் நீதி கோர வேண்டும். எமக்கு அதில் உரிமை உள்ளது. நாம் பல ஆயிரம் வருடங்கள் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம். இந்த இனத்துக்கு என்று பல மாண்புகள் இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கல்விக்காக போராடுகின்றோம், நாம் உணவுக்காக போராடுகின்றோம், நமது வீட்டுக்காக ஒவ்வொரு தேவைக்காகவும் நாம் தினந்தோறும் நமது மூளைகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலம் இருந்தால் தான் நாம் வாழலாம். நிலம் உரிமைகளை நாம் பெற வேண்டும். இல்லாவிட்டால் எம்மால் இந்த மாவட்டத்தில் வசிக்கவே முடியாது போய்விடும். இந்த பொத்துவில் பிரதேசத்துக்கு அருகில் உள்ள லகுகால் எனும் பிரதேசத்தில் வெறும் 2019 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 10,250 பேர் சிங்கள பௌத்தர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு வெறும் 58 சதுர கிலோமீட்டர் காணிகள் போதுமானது. ஆனால் அவர்களுக்கு 600 சதுர கிலோமீட்டர் காணிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அக்கரை பத்து பிரதேசம் 47,000 மக்கள் தொகையை கொண்ட இந்த அக்கரை பத்து பிரதேசம் வெறும் 107 சதுர கிலோமீட்டர் காணிக்குள் தான் வசிக்கின்றது. ஆனால் இந்த பிரதேசத்துக்கு 270 சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும். இந்த அட்டாளச்சேனை பிரதேசம் 53,000 மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்த அட்டாளச்சேனை பிரதேசம் வெறும் 55 சதுர கிலோமீட்டர் காணிக்குள் தான் உண்டு. அந்த பிரதேசத்துக்கு 303 சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும். இந்த ஒரு பிரதேசம் 32,950 பேர் மக்கள் தொகையை கொண்ட இந்த ஒரு பிரதேசத்துக்கு வெறும் 66 சதுர கிலோமீட்டர் காணிதான் உண்டு. அதுக்கு 190 சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும். இந்த சாய்ந்தமருது பிரதேசம் அதுபோல்தான் 31,000 மக்கள் தொகையை கொண்ட இந்த சாய்ந்தமருது பிரதேசத்துக்கு 180 சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும். ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது? எமக்கு காணி பங்கீடு சமமாக இடம்பெறவில்லை. நாம் மிகவும் சிறிய குறுகிய பரப்புக்குள் வாழ்கின்றோம். இன்னும் 10 வருடங்கள் சென்றால் நாம் இந்த கடலை நிரப்பியா குடியேறுவது? என் அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் ஏன் இந்த விடயத்தில் கரிசனை கொள்ள வேண்டும் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல்தான் அம்பாறை மாவட்டம் இன்று ஒரு மூலோபாய சிக்கலுக்குள் மாட்டியுள்ளது. இஸ்ரேலியர்களின் குடியேற்றம் இங்கு மிக பலமாக அமைய போகின்றது என்ற விடயத்தை நான் உங்களுக்கு ஸ்பூடகமாக சொல்லி வைக்கின்றேன். இந்த பொத்துவில் உள்ள மபாசா பள்ளிவாசல் அதற்கு அருகாமையில் யூதர்கள் சபாட் இல்லம் எனும் ஒரு கட்டடத்தை நடத்தி வருகின்றார்கள். அது சட்டவிரோத கட்டடம் என்று தெரிந்தும் இன்னும் இந்த அரசாங்கங்கள் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த காணி யாரின் பேரில் பெறப்பட்டுள்ளது? அவர்கள் எதற்காக இங்கு வந்துள்ளார்கள்? சுற்றுலா விசாவில் வரும் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் எப்படி இங்கு ஒரு மத நிறுவனத்தை நடத்த முடியும்? அவர்கள் எப்படி ஒரு கடையை இங்கு திறக்க முடியும்? சட்ட ரீதியாக நாம் அணுக வேண்டுமாக இருந்தால் அது தவறு. அதைத்தான் நான் சொல்கின்றேன்.
இந்தோனேசியாவில் இருந்து வந்து ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அரசாங்கத்தால் கைது செய்யப்படுகின்றார்கள் விசா காலம் முடிவடைந்ததற்காக. ஆனால் இங்கு இஸ்ரேலியர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. அந்த கட்டடம் இதுவரைக்கும் சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படப்படவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், இங்குள்ள லகுகல பிரதேசம் 616 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு காணி, மிகவும் 10,000 சிங்கள மக்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த பரப்பை கொண்டு பொத்துவில் பிரதேசம், குமண பிரதேசம் போன்ற எல்லைகளை கொண்டு அவர்கள் ஒரு மாவட்டமாக எதிர்காலத்தில் உருவாக்கலாம். அந்த மாவட்டத்தில் இஸ்ரேலியர்களை குடியேற்றலாம். அதற்குரிய எல்லா முகாந்திரங்களும் இங்கு இருக்கின்றது. இரவோடு இரவாக 1980 ஆண்டு எப்படி தெஹியத்த கண்டியும் மகாஓயாவும் பதியத்தலாவும் எப்படி இணைக்கப்பட்டதோ அவ்வாறு எதுவும் நடைபெறலாம். அதற்குரிய எல்லா சாத்தியங்களும் இங்கு இருக்கின்றது. அதைத்தான் நாம் சொல்கின்றோம். மக்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லைகளை நோக்கி குடியேற வேண்டும். அவர்கள் மேற்கின் எல்லைகளை நோக்கி குடியேற்றங்களை அமைக்க வேண்டும். அங்கு தமது காணிகளை விஸ்தரிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். 2024 ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்ன சம்பவம்? அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்போது அவர் சுடப்படுகின்றார். ஒரு பென்சில்வேனியா என்கிற ஒரு பிரதேசத்தை சேர்ந்த 20 வயதுடைய ஒரு இளைஞன் அவரை சுடுகின்றான். அது அவரின் காதை மட்டும் அரித்துக் கொண்டு போகின்றது. உயிர் தப்பி விடுகின்றார். அந்த சம்பவம் நடைபெற்று 2 மாதங்களின் பின்னர் 2020 ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி இங்கு அர்ஹாமையில் உள்ள இஸ்ரேலியர்கள் தாக்கப்பட போகின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது. உடனடியாக எல்லாம் இங்கு அலட்டாகிவிட்டார்கள். அந்த செய்தி வந்தவுடன் 2020 ஆண்டு ஜூலை 24ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்க நீதித்துறை, யுனைடெட் ஸ்டேட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது. மிகவும் அதிர்ச்சிகரமான அறிக்கை. அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? இது எமது தலைகளில் சுமத்தப்பட்ட கடமை மாத்திரம் அல்ல, இது உங்களுக்கு மேல் கடமை உள்ளது. அந்த அறிக்கை என்ன சொல்லுகின்றது என்றால், அர்ஹம்மை பிரதேசத்தில் இருந்த இஸ்ரேல் யூதர்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் ஒரு ஈரானியை சேர்ந்தவர்கள். அவருடைய பெயர் பர்ஹாட் சகேரி. அவர் ஒரு ஈரானிய புரட்சிகர படையை சேர்ந்தவர் என்று அமெரிக்க திணைக்களத்தின் அறிக்கை சொல்கின்றது. அந்த படுகொலையை செய்ய அர்ஹம்மையில் அந்த படுகொலையை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் தான் டொனால்ட் ட்ரம்பையும் படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்ற ஒரு அறிக்கையை அமெரிக்கா நிதி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஆக இன்று இஸ்ரேலின் பிரச்சினை, அர்ஹம்மையின் பிரச்சினை, அது சாதாரண பிரச்சனை அல்ல. அது ஒரு பூகோள ரீதியான பிரச்சனைக்குள் சிக்கி உள்ளது. எமது அன்புக்குரிய உறவுகள், நாங்கள் சொல்லும் விடயம் என்னவென்றால், சட்ட ரீதியாக யாரும் இந்த மாவட்டத்துக்கு வரலாம், யாரும் இந்த மாவட்டத்துக்கு சுற்றுலா துறையினராக வரலாம். ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜையாக இல்லாதவிடில் காணிகளை வாங்க முடியாது, மத ஸ்தலங்களை நடத்த முடியாது. அது சட்ட ரீதியாக வழிதற்றது என்பதை நாங்கள் மிகவும் திடமாக சொல்கின்றோம். முஸ்லிம்களுக்கு காணி வேண்டும், அது சமபங்காக வேண்டும். அதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இன்று 14,104 ஏக்கர் காணிகள் முஸ்லிம்களிடம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அது அபகரிக்கப்பட போகின்றது. அந்த ஆவணங்களை சகோதரர் நிகால் மிக திறமையாக தொகுத்துள்ளார். பல ஆயிரம் அப்பாவி முஸ்லிம் விவசாயிகளின் காணிகளை பறிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச ஒரு அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டார். அது என்ன வர்த்தமானி என்றால், அம்பாறை மாவட்டத்தில் 246 புராதன பௌத்த நிலையங்கள் இருப்பதாக அவர் அறிவித்தல் விடுத்தார். அந்த நிறுவனத்துக்கு அந்த கட்டமைப்பில் இணைக்கப்பட்டவர்கள் அனைத்தரும் சிங்கள பௌத்தவர்கள், சிறுபான்மை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், இந்த புராதன பௌத்த சின்னங்களில் ஏன் சிறுபான்மை இணைக்க கூடாது? பல ஆயிரம் வருட நீண்டகால வரலாற்றை கொண்ட இந்த முஸ்லிம்களுக்கு எந்தவித புராதன இடங்களும் இங்கு இல்லையா? ஏன் நீங்க அவ்வாறான சதிகளை செய்கின்றீர்கள்? காணிகளை அபகரிப்பதற்காக ஏன் நீ குடியேற்ற திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள்? ஏன் இவ்வாறு சனத்தொகை மாற்றங்களை செய்கின்றீர்கள்? இன்று சிங்களவர்களும் முஸ்லிம்களும் அம்பாறை மாவட்டத்தில் சமனாக உள்ளார்கள். மிகவும் 2 விழுக்காடு 3 விழுக்காடு மாத்திரம் தான் மாற்றம் அடைய போகின்றது. என் அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் பேச வேண்டும், துணிந்து பேச வேண்டும். இந்த இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கும் இந்த சிங்கள பௌத்த குடியேற்றங்களுக்கும் எதிராக நாம் நீதி கோர வேண்டும். எமக்கு அதில் உரிமை உள்ளது. நாம் பல ஆயிரம் வருடங்கள் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம். இந்த இனத்துக்கு என்று பல மாண்புகள் இருக்கின்றது.
என் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கல்விக்காக போராடுகின்றோம், நாம் உணவுக்காக போராடுகின்றோம், நமது வீட்டுக்காக ஒவ்வொரு தேவைக்காகவும் நாம் தினந்தோறும் நமது மூளைகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலம் இருந்தால்தான் நாம் வாழலாம், நிலம் இருந்தால்தான் இன்னும் எமது தலைமுறை நிலைத்திருக்கும். நிலம் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கு போவது? நிலவுக்கு பயந்து பரதேசம் போவதா? என் அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லும்படி அதுதான், காணி சமபாங்கடு மிகவும் நியாயமாக வழங்கப்பட வேண்டும். இன்று மகோயா பிரதேசத்துக்கு போனால் 121 சதுர கிலோமீட்டர் காணிகள் தான் அந்த மக்களுக்கு வேண்டும். 600 சதுர கிலோமீட்டர் காணிகளை இந்த மகோயா பிரதேசத்துக்கு பிரித்து கொடுத்துள்ளார்கள். ஏன்? அவர்களுடைய திட்டம் வேறு, அவருடைய அஜெண்டாக்கள் வேறு. அவர்கள் இவ்வாறான குடியேற்ற திட்டங்களை உருவாக்கித்தான் சனத்தொகையில் மாற்றம் ஏற்படுகின்றார்கள். இன்று என்ன நடைபெற்றுள்ளது? இன்று 4 பிரதிநிதிகள், இன்று 4 பாராளுமன்ற பிரதிநிதிகளை இந்த சிங்களவர்கள் பெற்றுள்ளார்கள். எவ்வாறு சாத்தியப்பட்டது? இதுதான் எனது கேள்வி. இந்த கேள்வியில் இருந்துதான் நாம் ஒவ்வொன்றையும் அணுக வேண்டியுள்ளது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் காணியில் கவனம் செலுத்துங்கள். அது எமது தலைமுறையை நீண்ட காலத்துக்கு வாழ வைக்கும் என்று அன்புடன் பேசி என் சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.